வணக்கம் ஹலோதோடா. வணக்கம் நேயர்களே, வணக்கம். நம்ம அதிபர் இருக்கிறார்ல மேடல் ஏறினாவே இல்லை, ஃபர்ஸ்ட்லாம் ஒரு மாதிரி நாகரிகமாக கூட பேசல, அப்பயே அப்படிதான் பேசினாரு. இப்போ வந்து ஒரு படி உச்சம். பைத்தியக்கார பயில கல்லு பானை 2 பானை உள்ள எக்ஸ்ட்ரா போயிருக்கும் போல. என்ன பைத்தியம் பிடிச்சா கத்துருக்காரு மாதிரி. இப்ப என்ன பாரு, மீன் பிடின்னு சொல்லு, மீன் பிடிக்கணும் குளத்தொழில், ஆடு மாடு வளர்க்கணும் குளத்தொழில். அப்போ குலத்தொழில் தான் எல்லாருமே பண்ணணும், குலத்தொழில் தான் எல்லாருமே பண்ணணும், அதானே சொல்ல வர்றாரு. அப்போ உங்க பையனை படிக்கிறது நிறுத்திட்டு பொது வாழ்க்கைக்கு அரசியலுக்கு வர சொல்லு. உங்க குலத்தொழில் இப்போ வந்து அரசியல் தானே, அப்பாவோட குலத்துல அரசியல் தானே. ஆனா சீமாவோட அப்பா அவரு வேற ஒரு வேலை செஞ்சாரு. ஆடு மாடுதான் மேய்ச்சாரு. அதுக்கு அனுப்பிவிடுங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தாத்தா வழி இல்ல அப்பா வழி, ஏதாவது ஒண்ணுக்கு அனுப்பணும். ஆமா, ஏன்னா எப்படி ஃபியூச்சர்ல இன்கேஸ் சீமான் ஒரு எம்எல்ஏ எப்படி ஆக மாட்டாரு, அப்படி ஆகி கொஞ்சம் பொலிட்டிக்கல் போனா கூட அடுத்தவங்க பையன் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா காசு பார்க்க முடியும். இப்பயே வரணும். ஆமா, மாச சம்பளத்தை போனா சம்பாதிக்க முடியாது. ஆமா, இப்ப இருந்தே ஏமாத்தி எப்படி சம்பாதிக்கிறாரோ அந்த மாதிரி இவரும் அந்த லேர்னிங் பண்ணாதான் தம்பியில கொஞ்சம் இப்பயே கொண்டு வரணும். குலத்தொழில முதல்ல உங்க பையனை கொண்டு வரணும். ஆமா, யாரு கொடுப்பாங்க அப்படின்னா உங்க பசங்களுக்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்களே கொடுக்க சொல்லு. யாரு கொடுப்பானா மாசம் பசங்க வருஷத்துக்கு 1 கோடியா ப்ரோ? அப்படிங்களா? அப்படிதான் கேள்விப்பட்டேன். பல லட்சமா அந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல நீங்க கேட்டு வாசல்ல நின்னாலே செக்யூரிட்டி வந்து ஒரு மாதிரி கேவலமா பாப்பானா, ஏய் இதெல்லாம் நீ நிக்க கூடாது போ அப்படின்னு. இந்த மாதிரி அப்படி இருக்கும் அந்த ஸ்கூல்ல. நீங்க அப்படி தாண்டி போனீங்கன்னு வைங்களேன், அந்த ரோடு எல்லாம் டிராபிக்காவே இருக்காது, பயங்கரமா இருக்கும். நம்ம பையன் எங்க படிப்பான்னா அப்படியே ஆப்போசிட்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் இருக்கும், அந்த யூனிவர்சிட்டியில தான் படிச்சுட்டு இருப்பான். இல்லன்னா அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், நடந்தே போயிட்டு படிப்பான். ஆமா, பஸ்ல போயிட்டு படிப்பான். அதான் படிப்பான். அண்ணனோட பையன் தனி கார். அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு கொடுத்தா காசு? அதான் யாரு கொடுத்தா? இதுல யாரு காசு கொடுத்தா? தம்பியோட பாக்கெட் எடுத்துக்கிட்டாரோ. தம்பி மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருவா, என் பையன் வர படிக்க வைக்கணுமா? அப்படிலாம் இல்ல, அண்ணனுக்கு மரியாதை சால்வை போடணும்னா சால்வை, நிதி கொண்டு வரல சால்வை. அது செம்ம வீடியோ தூக்கி வந்தானோ அப்படா இதோட வந்தா வா அப்படி மிரட்டிதான் அவங்க பாசமான கேட்க மாட்டாரு. அடுத்து பைத்தியக்கார பையன் என்ன படிக்க வச்ச அப்பவே ஆத்தம் மாடு மிஸ் படிக்க வச்சாரு. நீ போனியா? நீ என்ன பண்றீங்க? நீ கல்வி குடிச்சு போனா படிச்சியா? படிச்சியா? நான் பண்ணியா? அதுவும் பண்ணல. அதெல்லாம் கிடைக்காம விட்டு எதுவும் படம் பண்றோம்னு பண்ணா அது லட்சம் பண்ண, அதுவும் பண்ணல. கடைசியா இப்ப வந்து இந்த மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன படிக்க வச்சமா ஆடு மாடு மேய்க்க வச்சு படிக்க வச்சேன். ஆமா, நீங்க எந்த ஆட்டு மாட்டை மேய்ச்சு உங்க பையனை படிக்க வைக்கிறீங்க? போக வேண்டியதானே. அப்போ வந்து நம்மளோட அப்பா அம்மா எல்லாரோட அப்பா அம்மா பொதுவாக பார்த்தோன்னா வில்லேஜில் பார்த்தோன்னா ஆடு மாடு மேய்ச்சி தான் படிக்க வச்சிருப்பாங்க. அவங்களோட ஆம்பிஷன் என்ன, கோல்? நம்ம கஷ்டப்பட்ட பேர் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அதான் மெயின். அவங்க படிச்சு வெளியே போகணும். இது வந்து கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஆமா, என்னவா பேசுறாங்க? ஆடு மேய்க்கிற அசிங்கமே இல்ல, யாரும் சொல்லல. காலங்காலத்துக்கு யார் ஆடு மேய்க்கிறது? யார் வருமானத்துல வாழ்வாதாரத்துல உயர்ந்து மேல போறது? அப்பா அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி அவன் படக்கூடாதுன்னு தான் உயரணும்னு அவன் படிக்க வைக்கிறாங்க. நீயும் போய் ஆடு மாடு மேய்னா? ஆமா, நீ ஒரு காலத்துல வந்து நம்ம தாத்தா அப்பா வந்து ஆடு மேய்க்கும் போலாம், இந்த அவா எல்லாம் ஆடு மேய்ச்சிருந்தாலும் ஏன் அந்த நானும் வரல உங்களுக்கு? அப்ப அவா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா? அவெல்லாம் பார்த்தா அதிகாரத்துல இருந்தா. இது அப்படியே வந்து என்ன வரும்னா அனைத்து சாதியினர் அர்ச்சகர்ல அங்க வந்து நிக்கும். அப்ப யாரு? குலத்தொழில். அவன் மட்டும்தான் அந்த தொழில பண்ணணும், நீ பண்ண கூடாதுடா. அவ வேறடா, நீ வேற, அவ வேற வரணும்டான்ற மாதிரி வந்துடும். அதாவது என்னன்னா நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சானா படிச்சு முன்னுக்கு போகணும். இவர் பேச்செல்லாம் கேட்டு 2 மாடு மேய்க்க போனா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. 10 நாள் உட்காந்து மேய்ச்சி பாருங்க, நீங்க எல்லாம் மேய்ச்சிக்கலாம் தெரியல, மேய்ச்சி பாருங்க, அதோட வலியும் வேதனையும் தெரியும். ஏன்னா 1000 மாடு மேய்க்கிறது ஒரு மேட்டர் கிடையாது, அது வந்து பிசினஸ். ஓகேவா? இல்ல 100 மாடு வந்து கட்டி மேய்க்கிறது பிசினஸ். இந்த 1 மாடு 2 மாடு வாங்கி வச்சு மேய்ச்சிச்சுன்னா உன்னால குடும்பமும் நடத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த மாட்டோட மெயின்டெனன்ஸ், மாட்டை மேய்க்கிறது, ஒரு 2-3 மாடு வச்சிருந்தாதான் வாழவே முடியும். கண்டிப்பா. அப்படி வாங்க முடியுமா? முதல்ல அதுதான் என்னென்ன இருக்கு இதெல்லாம். என்னன்னா நீ பேசுற படிப்பு தான் முக்கியம், படிச்சுங்க போச்சுங்க. இல்லைன்னா அண்ணன் பேச்சு கேட்ட 2வது மாடு இது அண்ணன் சொல்லியிருந்தாரு, மாடு மேய்க்கிறவனுக்கு அரசு படி, சாணியாளர்களுக்கு
அரசு பணி. அது கேட்கறது நல்லா இருக்கும், உண்மையிலே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நடைமுறைக்கு சாத்தியமான உட்கார்ந்து யோசிச்சா அண்ணன் ஒரு வரைவு பிளான் எடுத்துட்டு வரணும். தமிழ்நாட்டில் இத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், இத்தனை பேர் இவ்வளவு படிச்சிருக்கிறார்கள், இவர்களுக்கு இத்தனை பேருக்கு ஆடு மாடு கொடுக்கலாம், இத்தனை ஆடு மாடுகள் இருக்கு, இதெல்லாம் செய்யணும்னு ஒரு வரைவோட எடுத்துட்டு வரட்டும். அப்பெல்லாம் பண்ண முடியாது, வாய்ப்பும் இல்ல. வாய்ப்பு இல்லைன்னு அவருக்கே தெரியும். அதாவது ஏன்னா அண்ணனோட என்ன தெரியுமா, நம்ம பேசுற பேச்செல்லாம் பார்த்தோன்னா முட்டா பசங்க வந்து கேட்பானுங்க. அப்ப முட்டால வை இவன் படிச்சுன்னு வெளியே போகக்கூடாது, வேற பேச்சு கேட்க ஆரம்பிச்சு. ஆமா வேற கேட்பான். ஆமா இப்ப ஃபைனல் டச் கேட்போம். பழ மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமை எடுத்து படிக்க வச்சா முட்டா. அண்ணன் எதை வித்து படிக்க வச்சாரு தெரியுமா? வாயை வித்து. தான் பையனை வாயை வித்து படிக்க வச்சிருக்காரு. வாய் மட்டும் இல்லாம நாய் தீங்கன்னு போயிட்டு படிச்சுட்டேன். 1.5 கோடி ரூபாய் ஆகுறாங்க. ஒப்பம் கட்டுவானா மாத்தா கட்டுவானா? நீ கட்டு உங்க பையன் யாரு 1.5 கோடி கட்டுறாங்களோ அதனால கட்ட சொல்லு. வாங்கி கட்டு. அது அவங்க பிரச்சனை. லோன் எடுப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்க வைப்பாங்க, இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க வைப்பாங்க. யார் கட்ட முடியலையோ நீ போய் கட்டு, வாங்கி கொடு. படிக்காத நீ எப்படி ஒரு தலைவர் சொல்லுவான்? கண்டிப்பா கண்டிப்பா. படிக்காத நீ எப்படி நீ சொல்லுவ? எந்த தலைவனா படிச்சு போயிட்டு தான் சொல்லுவான். படிடா எப்படியாவது படுற. அந்த பரியரும் பெருமாள்னு ஒரு படம் வரும், அதுல அந்த ப்ரொஃபசர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவாரு, என்ன படிக்க விட்டாங்களா விரட்டினாங்க, நான் பேய் மாதிரி படிச்சேன்றார். பேய் மாதிரி படிச்சேன்னா அந்த வார்த்தையோட வீரியத்தை பாருங்களேன். பேய் மாதிரி படிச்சாராம். இதை படிச்சாதான்டா என்னால உயிர் வாழ முடியும்னு நினைச்சு பேய் மாதிரி படிச்சாங்கிறாரு. கண்டிப்பா ஒரு தலைவர் அதானே சொல்லணும். படிடா எப்படியாவது படிச்சிடுறா, எப்படியாவது அதாவது நீ படி, படிச்சு சம்பாரிச்சு அந்த காசு கொண்டு குடும்பம் ஒரு ஃபார்ம் கூட பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனா படிக்காம போயிட்டு நான் மாடு வயசு பணக்காரன் மட்டும் நினைக்காத தம்பி, அது ஒரு ஆக முடியாது. நீ அண்ணனுக்கு மட்டும் தான் 1000 ரூபாய் கட்ட முடியாது, மற்றபடி ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து என்ன பேசியிருக்காரு? அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும், எங்க அப்பா கட்டணும், அதுக்கு ஆடு மாடு தாண்டா கட்டணும், மீன் முடிச்சா கட்டணும், வேளாண்மை பார்த்தா கட்டணும், தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும். ஆமா சரியா? அதாவது பேசிட்டு இருக்கும் போது பெரியார ஒருத்தன் திட்டுறான், தப்பா சொல்றான், அதுக்கு வந்து சிரிக்கிறான். இந்த அண்ணன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பெரியார் கொள்கையோட இருந்தவர். அதான் என் அப்பன் பெரியார், என் அப்பன் என் தாத்தா அப்படின்னு. நீங்க அந்த வாய் எங்க போய் உண்மையிலே இப்படி ஒரு பச்சோந்தியான, அதாவது ஒருத்தன் 18 20 அதான் ஒரு 20 25 வயசு வரைக்கும் ஒரு கோளாறான வயசு, ஒரு 30 வயசு வரைக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசு வரைக்கும் அரசியல் தெளிவே இருக்காது. பாக்குற எல்லாரையும் கைத்தட்டுவோம், சிரிப்போம், ரசிப்போம் எல்லாம். தலைவருக்கு இப்ப 58 வயசு தாத்தா, ஒரு சீமா அண்ணன் இல்ல, ஒரு தாத்தா. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடினா 45 வயசு. 45 வயசுல தற்கூரியா இருந்திருக்கு அண்ணன் அப்படின்னு ஒத்துக்கலாமா? அப்போ ஒரு அரசியல் பேச்சு, 15 வருஷத்துல டோட்டலா வேற அரசியல் பேச்சு. காசு காசு எல்லாம் காசு தான் பாடு. அதான் காசு. காசுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். சிறந்த உதாரணம் அண்ணன் தான். யாருமே கிடையாது. அடுத்து அண்ணன் சிறுது புரியுதா? என்ன பண்ணுவா தெரியுமா? படிச்சுட்டேன் வேலை தேடு. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புகளே கிடையாதான். இப்ப எப்படி நார்த் இந்தியால இருந்து தமிழ்நாட்டுக்கு படப்படையா எடுத்து வந்து வேலையை தேடி வராங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல வேலையே இல்லையா. இதெல்லாம் சரி பண்றதுக்காக இங்க இருந்த அப்ப இருந்த ஆட்சியாளர்கள், பிடிஆர் தொட்டு சொல்றோம், பல திட்டங்களை கொண்டு வர்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கொண்டு வர்றது, முக்கியமா இதுல வந்து கலைஞர் ஐடி டெட் பார்க் கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரதுனால இங்க நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பல பேர் இங்க வேலையை தேடி வராங்க. இங்க ஏதோ ஒரு வகையில வேலை கிடைச்சது சூதானமா இருந்துறான், போயிடுறான். நிறைய பேருக்கு படிச்சவனுக்கு படிச்ச படிப்பு வேலை கிடைக்கலன்ற போது அது ஒரு விமர்சனம் வைக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலன்ற அது வந்து விமர்சனம் வைக்கலாம். இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வேலையே சுத்தமா இல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்க இருக்கு அப்படின்னு இவன் பேசுறான்ல. அதுலயும் இன்னொரு ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா, வட மாநிலத்துல இருந்து வர எல்லாருமே வந்து இங்க வேலையை திருடிடுறான். தமிழ்நாட்டுல இருக்க யாருக்குமே வேலை இல்ல அப்படின்றான். அந்த ரயில்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல கூட ஒரு வசனம் அழகா வரும், இங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு, அவன் சூதானமா இருந்தா அவன் வேலையை பாதுகாத்துக்கலாம். அதான் உண்மை. இங்க வரோம் போற அடிமட்ட வேலைக்கு தான் வரான். அவன் ஒரு சாதாரண கூலி. அப்ப ஊபி அந்த மாதிரி பகுதியெல்லாம் படிப்பறிவு இல்லாம இன்னும் அப்படிதான் இருக்காங்க. அடிமட்ட ஒரு 7000 சம்பளத்துக்கு செய்யறான் மாசத்துக்கு. நம்ம ஆளுங்க எவனா 7000 சம்பளத்துக்கு பண்ண விட மாட்டான். பாத்துக்கிறியா?
பார்க்க மாட்டான். அப்போ படிச்சுக்கிறான், அவன் அதுக்கேற்ற சம்பளம் தான். அவன் ஒரு இன எதிரியா மாத்துறான்னால. ஆமா ஆமா. அதாவது அவன் உண்மையிலேயே கட்டட வேலை செய்யறவங்களுக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஒரு தகரம், ஸ்டீல் தகரத்துலதான் ஒரு 4 ரூம் மாதிரி 4 தகரத்தை அடிச்சுட்டு அதுக்குள்ளதான் ஒரு 10-15 பேர் வாழ்றானுங்க. நைட்ல ட்ரெஸ் எல்லாம் ஒரு துண்டை கட்டி தான் தூங்குறானுங்க நைட்ல. அவங்களோட அதிகபட்ச குளிக்கிறது தண்ணி வசதி கூட எதுவுமே இருக்காது, அதுக்குள்ளதான் தூங்குறான். மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தகர சவுண்டு காதை கிளிக்குமா, தூங்க முடியாது. வெயில் காலத்துல அண்ணல் அடிக்குமா அந்த தகரத்துல பட்டு, அப்படி இருக்குமா. அந்த சம்பவம் கூட அங்க இல்லாம தான் இங்க இருந்து இருக்கானுங்க. அவனை பாதுகாக்கணும். அவன் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, பாதுகாக்கணும். அவனோட அதிகபட்ச என்ஜாய்மெண்ட்டே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனும் ஒரே ஒரு ஹெட்ஃபோன், அவ்வளவுதான். அவன் பாட்டுக்கு ஹிந்தி பாட்டை கேட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போவான். அவனை நீங்க மால்ல பார்க்க முடியாது. சப்பாத்தி எனக்கு ஒரு ஹோட்டலுக்கு சொன்னாரு, ஹிந்திக்காரன் வேலைக்கு வச்சா சாப்பாடுகள் ரொம்ப மிச்சங்க, உருளைக்கிழங்க கோதுமை பயிர் வாங்கி போட்டா போதும், அதே சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. ஆமா, அவ்வளவு வறுமையில இருக்கானுங்க. ஆமா. சோ அதாவது இவங்கள புதிய எதிரே காட்டுறான்னு தெரியுமா, அதுதான் ஒரு அது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஏன்னா இந்த வேலை தான் இது நடக்குதுங்க. கொள்ளடிக்கிறது யாரு அதிகத்துல யாவும் இருக்கா, அவன் இருக்கா பெல்ட் போட்டவங்க, அவனை பத்தி நீ கேள்வி கேட்கிறியா? அதாவது அப்படி கிடையாது, அவ பாவம்னு சொல்ற நீ மேடையில ஏறி பேசிட்டு இருக்கு. ஆமா, இப்ப நம்ம ஒரு தெளிவான இது இருக்கணும். விவசாயத்தை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், ஆடு மாடு இது பண்ணணும், எல்லாமே பண்ணணும், ரைட்டு. ஆனா அதையே உன்னோட குலத்தொழிலா மாத்திட்டு பண்ணு, அது மட்டும் தான் வேணும், வேற எதுவுமே வேணான்னு ஒருத்தன் பேசுறான்ல, அதுதான் ஆபத்தான. அதுதான் ஆபத்தான அரசியல். அது மட்டும் இல்ல, இவருக்கு தொடர்ந்து பார்த்தோன்னா டாக்டர் வந்து விழிப்படுச்சு, நான் வந்து டாக்டர் தான் படிக்கணும், டாக்டர் தான் படிக்கணும், டாக்டர் மாத்தி மாத்தி டாக்டர் ஆயிடுங்க, என்ன பண்ணிவிடும், மாத்தி மாத்தி ஊசி போட்டு. இவர் எத்தனை போய் டேட்டா எடுத்து சயின்டிஸ்ட் ஆனாரு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் படிச்சு வரான், ஏன் வந்து டாக்டர் ஆகணும், இது எரியுது, வயிறு எரியுது. டாக்டர் ஏன் ஆகுறீங்க, டாக்டர் விஜய் அப்படிதான் பேசுறாரு. ஆமா, அது சங்கி, அடுத்த சங்கி. ஆமா, டாக்டர் தான் ஆகணுமா, அது மட்டும் வேற படிப்பு இல்லையா? உனக்கு எனக்கு என்ன ஆகணுங்கிற நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ யாரு என்ன முடிவு பண்ண? முதல்ல எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லாரும் படிக்க முடியாது, ஓகே. ஆனா ஆகாரவன் எதுக்கு நீ பேசுங்க, அது ஒரு பாயிண்டா? அப்ப நீ என்ன சொல்ல வர, டாக்டர்லாம் ஆகாதீங்கன்னு சொல்ல வர, அப்ப அவாள் மட்டும் தான் ஆகணும், இப்ப காசு உள்ள மட்டும் தான் ஆகணும். ஒரு வந்து ஏழ்மையான பையனோ ஒரு வந்து ஏழ்மையான ஃபேமிலி வரவங்க வந்து ஆகக்கூடாது, கனவே வந்து யோசிக்காதீங்கன்றான். ஆமா, அந்த மாதிரி யோசிக்காதீங்க, டாக்டர்னு ஒரு ஆம்பிஷன் வச்சுக்காதீங்க. ஏதோ படிச்சிங்களா, போய் 2 ஊர்ல வந்து மாடு மேய்ங்க, சாணி எழுங்க, அதே வேலை செய்யணும்னு சொல்ல வரல. இது ரொம்ப பெரிய ஆபத்தான அரசியல் தான் இவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறது. இது வந்து கீழே இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். ஆமா, கீழே இருக்கவங்க புரிஞ்சுக்கணும்னா அண்ணனுக்கு பேசுற மேடையில இருந்து 3 லைன்ல இருக்கவங்க பின்னாடி இருக்கவன் பாக்குறீங்கல்ல, நீங்க தான் முதல்ல கேள்வி கேட்கணும். வாய்ப்பு இருந்தா சென்னைக்கு வந்தீங்கன்னா மெரினா போகாதீங்க, அந்த தம்பிகளுக்கு மட்டும் சொல்றேன், நாம் தம்பிகள் மட்டும் சொல்றேன், மெரினா போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, ஈஸியா போய் அண்ணனோட வீட்டு வாசல்ல இருந்துட்டு பார்த்துட்டு போதும், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க. 1000 ரூபாய் இங்கதான் இருக்காடான்ட்டு சாப்பிட்டு ஒரு இருக்கு. அண்ணனோட குழந்தைங்க எந்த ஸ்கூலுக்கு போறோம், அந்த ஸ்கூல் வாசல்ல போய் பாத்துருக்காங்க, உள்ள விட மாட்டாங்க, ஸ்கூல் வாசல்ல போய் பாத்துருக்காங்க. எங்க அண்ணன் பையன் படிக்க கூடாதா, டே நீ முதல்ல படிக்கணும்டா, உன் வீட்டுல இருக்கவன் படிக்கணும், அப்புறம் நொண்ணுக்கு வையே, ஏன் உங்க அண்ணன் பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க சொல்லு. காமராஜர் வந்து எப்படி இருந்தாரு, பெரியார் எப்படி இருந்தாரு, அண்ணா எப்படி இருந்தாரு, காமராஜர் தானே உங்க கொள்கை தலைவரா சொல்லிட்டு இருக்காரு, திடீர்னு கொஞ்ச நாளைக்கு என்ன வேணாலும் சொல்றது. அப்ப இதுதான் வந்து பேசுறதுலாம் படிப்பு தான். படிப்பு இருந்தா மட்டும் தான் எவனாலையும் அதை திருட முடியாது. அதாவது காலங்காலமாவே இந்த ஒருத்தன் போனா ஒருத்தன் இது பேசுனாங்க பாருங்க, குலத்தொழில் வந்து கொண்டு வரணும், இது ஒரு கான்செப்ட் தான். அது இதுக்கு யாருன்னா ஒருத்தங்கிட்டாலும் அடுத்து இப்ப அடுத்து வந்து இப்பதான் நம்ம அண்ணா குலத்தொழில் பண்ணுங்கன்றதுக்காக தான் பேச வர்றாரு. குலத்தொழில் வீட்டுல முதல்ல யாராவது முன்னுதாரணமா ஒருத்தர் வந்துட்டா போதும், இவரு நீங்க முதல்ல குலத்தொழில் வாங்கினேன், அதுக்கப்புறமா என்ன ஏணி ஏற என்னை பார்த்து ஏணி ஏற தெரியுமான்னு கேட்கிறேன். பைத்திய பையிலே நான் ஏணி எல்லா பணமும் ஏறுவேண்டான்னு சொல்லி சிரிச்சிருந்தேன். நானும் பார்த்தேன் பாரு, என் உலகத்திலே அப்படி ஒருத்தன் பணமரம் ஏறி பார்த்தது இல்ல. சீரியஸா தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒருத்தன் அப்படி பனைமரம் ஏறி நான் பாத்துருக்கேன், இப்பதான் பாக்குறேன். அதுல நிறைய பேர் கமெண்ட்ஸ் இருப்பாங்க, இதுக்கு பணமரம் படுப்படி ஏறி வெட்டி போட்டு படி கட்டியாரு எதுக்கு இந்த பழக்கம், வயசாச்சு இல்ல, பணமரம் ஏறுவான், நீச்சல் அடிப்பான், தட்டை அது அடை, அது ஒரு கருத்து, நானும் அப்படி வாயுதான். அந்த ஜிம்மு அண்ணன் போற ஜிம்மு எப்படி காசு, அது எவ்வளவு காசு, ஜிம்மு தனி ட்ரெயினர் வைக்கிறது. வெளி மாவட்டத்துல இருந்து பாக்குற மக்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, சென்னையில ஒரு ஜிம்முல சேரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10,000 இருந்து 15,000 ரூபாய் ஆகும். ரொம்ப கம்மியான ஜிம்ல சொல்றேன். அண்ணன் போறது இலை ஜிம், குறைஞ்சபட்சம் 40,000 ரூபாயில இருந்து ஒரு 40,000 மேல வச்சுக்கோங்களேன்.
இப்ப தனி ட்ரெயினர் வைக்கணும்னா குறைஞ்சதா அவருக்கு ஒரு 20,000 கொடுக்கணும். அது மட்டும் ஜிம்முக்கு போகும்போது அவர் போடுற ஷர்ட், சரி இது ஷர்ட், பேண்ட், ஷூ, சாக்ஸ் இதெல்லாம் எல்லாம் பிராண்டட்ல தான் போடுவாரு. இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட் கொஞ்சம் எல்லாம் பிராண்டட் தான். ஆமா, பிராண்டட் கீழ பாட்டில், அந்த பாட்டில் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதுக்கு வர அந்த ஹை புரோட்டீனா அதெல்லாம் போட்டு தான் அதெல்லாம் போட்டு ஒரு வீடியோல இப்படி போட்டு அப்படிங்கிறாரு. எவன் வீட்டு காசுல இவர் பெரிய ஒரு போய் 4 பேர் வெட்டி கிழிக்க போறாரு. பர்மிஷன் ஆயிட்டு தெருமுனையில் நின்று ஆர்ப்பாட்டத்துல கத்திட்டு போக போறேன். இதுக்கு எதுக்கு ஜிம்முக்கு அடிக்க போறேன். வீரலட்சுமியோட அக்கா இருக்காங்க, பாக்ஸிங் கூப்பிட்டாங்க. பல வருஷமா கூட்டுக்கிறாங்க. ஏதோ இருக்கிற நீ சொன்ன இடத்துல வந்துட்டு வான்னா சும்மா வாய் உதாரணம் சொன்னாரு. ஒன்று பார்த்தலாமா போயிடலாமா, ஒரே அடிதான் அப்படின்னாரு. போனது வாய் சண்டைனா வரேன் தம்பி, கை சண்டை வேணாம் தம்பி, வாய் சண்டைனா வா தம்பி, அதுவும் 10 அடி தூரம் தான். புரியுதா? அவ்வளவுதான். அண்ணனை ஃபாலோ பண்றவங்க தயவு செய்து இந்த 2 ரூல். சென்னைக்கு வந்தீங்கன்னா அண்ணன் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடம், அண்ணன் போகும் ஜிம், அப்புறம் அண்ணன் வீடு, இந்த 3 இடத்தை தவறாமல் சுற்றி பாருங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே கட்சி மாறி இருப்பீங்க. அடுத்து மாறுங்க. அந்த சமயத்துல காசு கொடுக்க மாட்டீங்க. கொடுத்த காசை வட்டியோட கூட கேட்டு வாங்கிடுவீங்க. உட்காந்து தர்ணா, வீட்டு வெளியில தர்ணா பண்ணி காசை கொடுக்கணும் அப்படின்னு வாங்கிடலாம் நீங்க. சரிங்க சார். அதனால வந்து படிப்பு தான் முக்கியம். இந்த பேர் ஆட்கள் சொல்ற பத்தி கேட்டு மாறிடாது. ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.